இப்போ திறமையை எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ எல்லா படத்துலையுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ரைட்டர் ஒரு டைரக்டராக இருந்து அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி நடிக்கணுன்றதை கற்பனை பண்ணி நடிக்க வச்சு நடிப்பு வாங்குறது சினிமா. அதுலேருந்து ஒரு சீனை எடுத்துக்கிட்டு அதுவும் கரெக்டான சீனாக எடுத்துக்கிட்டு சந்திரமுகியை வெளியே கூப்பிடுற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதில் எல்லா ஆர்டிஸ்டையும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்றதை காமிச்சது ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் இன்னும் பாலையா சாரை மறக்கலை, அவரை ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய நடிகர் பாருங்க அவர். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம பார்த்த ஆர்டிஸ்ட்டு, நாங்கள்லாம் சின்ன வயசில் பாலையா சாரை பார்த்தோம். பட் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. அது காரணம் என்னன்னா சன் டிவி மாதிரி சேனல் இந்த மாதிரி திறமசாலிகளை கொண்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது மிகப்பெரிய சேவை. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணி, அதாவது இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது ஒரு இன்டர்வியூ மாதிரி இங்கே வச்சு அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு அவங்களுடைய திறமையை காட்டி அவங்கள கொண்டு வர்றதுன்றது வெரி எக்ஸ்ட்ராடினரி விஷயம். இந்த ப்ரோக்ராமை உண்மையிலேயே நான் கலந்துக்கிட்டதை நினைக்கும் பொழுது ரொம்ப கௌரவமாக நினைக்கிறேன், ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஓகே மைக்கேல் அகஸ்டின் சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். சாரே பாராட்டிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. வணக்கம் போல மைக்கேல் அகஸ்டின் ரொம்ப சூப்பரா அஸ்தினாரு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து அஸ்த போற அஸ்தல் மன்னர்கள் முத்து and பிரபு. Let's welcome them on stage. உலகமெங்கும் வாழ்கின்ற சூரிய தொலைக்காட்சியின் அன்பு நேயர் பெருமக்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி புதுமையான நிகழ்ச்சி. உலகம் பூரா எப்போ சனிக்கிழமை வரும் எப்போ சனிக்கிழமை வரும்னு சொல்லி, எப்போ சனி வரும்னு இல்லை, எப்போ சனிக்கிழமை வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அருமையான வேலை உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி அடைந்துட்டு, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள இவர் ஆரம்பத்தில் கடுமையான உழைப்பாளியாக இருந்து அந்த உழைப்பாளி மூலம் வேலை கிடைச்சிருச்சு. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, உடனே டக்குன்னு வால்டர் வெட்டியோலாவும் சேதுபதி ஐபிஎஸ்ஸாக மாறி இன்னைக்கு சந்திரமுகியை உருவாக்குற அளவுக்கு வந்துள்ள மிகப்பெரிய இயக்குனரான பி வாசார் அவர்களை வணங்கி நம்மளுடைய ஜட்ஜஸ் குடும்ப நண்பர்கள் சொல்கிற மாதிரி திரு சிட்டிபாபு சார் அவர்களுக்கும் மதன் பாபு சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, அன்பு நேர் பெருமக்களாய் உங்களுக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். நீங்கள் வசத்தில் மன்னர் ஆயிட்டீங்க. ஆமாம் சார். அதனாலேயே கூட செட்டப் பண்ணி ஒரு கெட்டப்போட ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வந்துட்டீங்க. இவங்களோட சேர்ந்து என்ன அசத்த போறீங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு அசத்துங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தமிழ் படங்கள்லாம் ஒரு 4 நிமிஷம் பாட்டில் திடீர்னு இப்போ அண்ணாமலையில் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால்காராக இருப்பார், ஒரே ஒரு 4 நிமிஷம் பாட்டில் திடீர்னு தொழிலதிபராக மாறுவார். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கான்செப்ட் எப்படின்னா, புரட்சி தொழில் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கி உள்ள ஹீரோயினை லவ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி 5 நிமிஷத்தில் முதல்ல பார்க்குறாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறாரு, கல்யாணம் முடியுது, முதல்வர் கொண்டாடுறாங்க, குழந்தை பிறகு இந்த சென்டிமெண்டான நிகழ்ச்சியை 4 நிமிஷம் பாட்டில். இதில் மெயினாக என்னென்னா எம்ஜிஆர்கள் அவருடைய வாய்ஸ் ஃபுல்லாக அவர் படத்துலேருந்தே வர்ற மாதிரியும் இப்போ உள்ள ஹீரோனுக்கு இப்போ உள்ள புது படத்துலேருந்து வர்ற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் அந்த நிகழ்ச்சி. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா. சுகமா ஹலோ ஹலோ சுகமா, உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. அடியாத்தி யாருக்கு நீ பேத்தி, நான் தாண்டி காத்தே நல்ல மொத்த பேத்தி. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எண்ணெய் எண்ணெய் இனிக்குது
ஏதேதோ நினைக்கிது எண்ண எண்ண இனிக்கிது ஏதேதோ நினைக்கிது கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அவன் ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் கட்டி மேளம் கட்டி மேளம் இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி இதுதான் முதல் ராத்திரி ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் எனக்கொரு மகன் பிறப்பான் காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம் காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் இல்லை வாசு சார் அவர் மதுரை முத்து அவர் ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணுவார் ஃபுல்லாக ஜோக்ஸ் தான் எடுக்க சொல்லுவார் இன்னைக்கு தான் இந்த மாதிரி சாங்லாம் பண்ணுறது